உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை பார்த்ததாலே இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். ரெடியா ரெடியா? நீ என்ன பண்ணணும்? கை தட்டணும். இல்லை என்ன பண்ணோம்? முடிஞ்சா கூட சேர்ந்து என்ன பண்ணோம்? பாடணும். சரியா? இது ஏசப்பா வந்து எப்படிப்பட்ட ஆளு, அவர் எவ்வளவு அன்புல நிறைந்தவர் அப்படின்னு ஒரு பாட்டு. சரி, இந்த பாட்டுல ஒரு லைன் வரும், ஆஹா வா அப்படின்னு ஒரு லைன் வரும். என்னது? தைரியமா ஆஹா வா அப்படின்னு ஈப்ரோட வேர்டு. ஓகேவா? எபிரேய மொழி அப்படின்னா அன்பு. நம்ம என்னது? அன்பு. நம்மளுக்கு ஏசப்பா அன்பு என்ன பண்ணாரு? சொல்லல, அது என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார்ல, ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். அப்படி அந்த வார்த்தையுடையதுதான் ஆஹாவா. ஓகேவா? அந்த பாட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம பாட போறோம். யூதாவின் சிங்கம் நீங்க, அங்க செங்கோலும் நீங்க, செடிக்கு சொந்தம் நீங்க, ஜபமாலே யூதாவின் சிங்கம் நீங்க, அங்க செங்கோலும் நீங்க, செடிக்கு சொந்தம் நீங்க, ஜபமாலே செல்லுவாங்க தோல்வேலை சுமக்கிறீங்க.
யூதாவின் சிங்கம். நீங்க எப்படிப்பட்ட சிங்கம்? நீங்க யூதா கோத்திரம் தெரியுமா? யூதா கோத்திரத்தோட சிங்கம் யாரு? யூதாவின், எல்லாரும் சொல்லணும், யூதாவின் இரண்டாவது லைன். சரியா? தங்க செங்கோல். நீங்க செங்கோல் தெரியுமா? தங்கத்திலான செங்கோல் யாரு? நீங்க. சரியா? தங்க செங்கோல் நீங்க, சேனைக்கு சொந்த நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தானா? ஜெபத்தாலே. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாமா? யூதாவின் தங்க செங்கோலும் சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தோனா. இன்னும் ஒரு முறை ட்ரையல் பார்க்கலாமா? நீதிமான் 7 தடவை 3 தடவை எழுந்திருப்பான்னு சொல்லியிருக்கு. சரியா? அதனால 2 தடவை தப்புனா தப்பு கிடையாது. யூதாவின் தங்க செங்கோலும் சேனைக்கு ஜெபத்தாலே சேர்ந்தோனாங்க. சரியா? தோல் மேலே சுமக்கிறீங்க என்ன அப்பாவை போல, என் கண்ணீரை துடைக்கிறீங்க. இங்கதான் நம்ம என்ன பண்றோம்? 2 தடவை தப்பா பாட்டு. சரியா? அடுத்த லைன் வருது. சரியா? நடந்தாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? சோர மாட்டோம். 7 தடவை சுத்தி வந்தா சோர்ந்துருவோமா? நடந்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? சோர மாட்டோம். இலைக்காம ஓடிடுவோம். உம் அன்பிற்கு அளவே இங்க இல்லை. அவர் அன்பிற்கு அளவே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் லைன் தான் முக்கியமான லைன். இயேசு எங்கள் ஹாவா. ஏசப்பா யார்? எங்களுடைய அன்பு, எங்களுடைய அன்பானவர் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஆவி எல்லாம் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. தெரியல? ஆவி எல்லாம் அஹாவா. சரியா? என் உயிரெல்லாம் என்னது? ஆனா அன்பு தான். ஓகேவா? என் உயிரெல்லாம் தேவனுடைய அன்பு தான் இருக்கு. சரியா? என் உள்ளமெல்லாம் என்ன இருக்கு? ஆஹா. சரியா? புரிஞ்சுதா? இயேசு எங்கள், ஓகே நான் சத்தமா சொல்ல போறீங்க. சரி? இயேசு எங்கள் ஆவி எல்லாம், உள்ளமெல்லாம், உயிரெல்லாம், உயிரெல்லாம், உயிரெல்லாம். ஓகே, அடுத்த லைன். சரியா? அள்ளி தூவும் விதை எல்லாம் அழகாகுமே. அள்ளி தூவும் போது விதை எப்படி விதைக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அழுது கொண்டு என்ன பண்ணுவாங்களாம்? விதைப்பாங்களா? ஐயோ இந்த மாதிரி எப்படி அறுவடை வருமோ அப்படின்ட்டு விவசாயம் பண்றவங்க அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. சரியா? அள்ளி தூம்போது எப்படி பண்றாங்க? அழுது கொண்டே விதைக்கிறாங்க. சரி, இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, அள்ளி தூவும் விதையெல்லாம் அழகாகும். எப்படியாகுமா? அழகாகும். சரியா? கண்ணீரின் பள்ளத்தாக்கு பளிங்காகுமா. அது பள்ளத்தாக்கு எப்படி பளிங்காகும்? பளிங்காகனா ஒரு நல்ல இடம். சரியா? எப்படி பளிங்காகும்? கண்ணீரின் பள்ளத்தாக்க ஆகுமா? பளிங்காகுமா. சரியா? ரெண்டாவது, தெரிந்து கொண்ட கோல் எல்லாம் துளிராகுமா. யார் கோல் துளிர்த்தது? தாவீது. அண்ணாலி எங்கம்மா கோல் வச்சாங்க? அது பாட்டு. சரியா? யாரோட கோல் பைபிள்ல இதுவாவே துளிர்த்தது? ஆரோனுடைய கோல் என்ன பண்ணோம்னா துளிர்க்கும். சரியா? எல்லாரோட கோல் எடுத்துட்டு போய் வைப்பாங்க. நாளைக்கு யார் கோல் துளிர்த்தோ அவங்கள தான் கர்த்தர் வந்து முன்குறித்தார்னு அர்த்தம்ட்டு எல்லாரும் கோல் எடுத்துட்டு போய் வைப்பாங்க. அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா ஆரோனோட கோல் மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? துளிர்த்து அதுல இருந்து பழமே என்ன பண்ணிருக்கோம்? வந்துட்டு இருக்கோம். என்ன கேட்டி? வாதுமை பழங்களை என்ன பண்ணிருக்கோம்? ஆரோனுடைய கோல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. சரியா? அதான் தெரிந்து, நான் தெரிந்து கொள்ற கோல் என்ன ஆகும்? துளிருக்கு. என்ன ஆகும்? துளிருக்கு. சரியா? ஊழியரின் பாதங்கள் புதிதாகவே. அடுத்த லைன், உம் அன்பிற்கு அளவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இயேசு எங்கள் ஹாவா, ஆவி எங்கள் ஹாவா, உள்ளம் எல்லாம் ஹாவா, உயிர் எல்லாம் ஹாவா. பாடலாமா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு வைபோட பாட போறீங்க. பாடக்கூடாது. சரியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். யூதாவின் சிங்கம் நீங்க, நீங்க சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தோம் நாங்க. யூதாவின் சிங்கம் நீங்க, தங்க செங்கோல் நீங்க, சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே தோல் மேலே சுமக்கிறீங்க, அப்பாவை போல என் கண்ணீரை துடைக்கிறீங்க, அப்பாவை போல நடந்தாலும் சோர மாட்டோம், இளைக்காம ஓடிடுவோம். அன்பிற்கு அளவே இல்லை. இயேசு எங்கள் ஆவி எல்லாம், உள்ளமெல்லாம், உயிரெல்லாம். இயேசு எங்கள் ஆவி எல்லாம், உள்ளம் எல்லாம், உயிரெல்லாம். அள்ளி தூவும் விதை எல்லாம் அழகாகுமே. கண்ணீரின் பள்ளத்தாக்கு பளிங்காகுமே. அள்ளி தூவும் விதை எல்லாம் அழகாகுமே. கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஊழியரின் பாதங்கள் புதிதாகுமே. நான் தெரிந்து கொண்ட கோலெல்லாம் துளிராகுமே. ஊழியரின் பாதங்கள் அழகாகுமே. நான் தெரிந்து கொண்ட கோலெல்லாம் துளிராகுமே. உம் அன்பிற்கு அளவே இல்லை. இயேசு எங்கள் ஆவி எல்லாம், உள்ளம் எல்லாம், உயிரெல்லாம். இயேசு எங்கள் ஆவி எல்லாம், உள்ளம் எல்லாம், உயிரெல்லாம். honest-ஆன comment கொடுக்குற பாட்டு நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? இன்னைக்கு நம்ம ஏன் இந்த பாட்டை கத்துக்கணும்னா ஹாவா அப்படின்னா அன்பு.
அன்பு நிமித்தம் தான் ஏசப்பா என்ன பண்ணாரு வந்தார். சரி, அன்புல தான் எல்லாம் இருக்கிறதுனால அன்பு நிமித்தம் தான் அவர் வந்தார். ஜஸ்ட் செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் வரல. நம்ம மேலே வச்ச அன்பு அவ்வளோ பெருசு, அதனால தான் வந்தார். சரியா, இன்னும் ஒரு முறை என்ன பண்ண போறோம், பாடப்பா. ரெடியா? ரெடியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். யூதாவின் சிங்கம் ஒரு நிமிஷம் பாடும்போது அவரை பார்த்து பாடணும். சரி, அதுதான் அங்க மேட்ரு. சும்மா யாரு வேணா பாட முடியும், ஆனா அவரை பார்த்து பாடுறது தான் எல்லாருக்கும் வராது. அவரை பார்த்து பாடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். யூதாவின் சிங்கம் நீங்க, தங்க செங்கோல் நீங்க, சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தோம். யூதாவின் சிங்கம் நீங்க, தங்க செங்கோல் நீங்க, சேனைக்கு சொந்தம் நீங்க, ஜெபத்தாலே சேர்ந்தோம். தோல் மேல சுமக்கிறீங்க, என் கண்ணீரை துடைக்கிறீங்க, நடந்தாலும் சோர மாட்டோம், அன்பிற்கு அளவே இல்லை. எங்கள் ஆவியெல்லாம் உயிரெல்லாம் அந்த ஒரு பாட்டு நச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு பாட்டு சொன்னாலும் புது பாட்டா சொல்லுங்க. நம்ம போன வாரம் ஆடின பாட்டு டக்குன்னு யோசிங்க. நான் போன வாரம் தான் நம்ம ஆடின அந்த பாட்டை ஆனந்தத்தோடைய அவன் பாடலாமா? பாடலாமா? ஒரே ஒரு பாட்டு பாட்டு என்ன பண்ண போறோம், பக்கத்துல. சரி, அப்படியே ஏஞ்சிக்கோங்க பாப்போம். ஏஞ்சிக்கோங்க, ஏஞ்சிக்கோங்க. ரெடியா? 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 நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரியா, பூமி உண்டாகும் முன்னே ஆரம்பிக்கிறீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பூமி உண்டாகும் முன்னே தேவன் என்னை அழைத்தாரே, பிள்ளை பிள்ளை என்று என் பெயரை சொல்லி அழைத்தாரே. என் காலம் ஊதிடாது உனக்கோடு தூதருவாய், என்னை தம்மோடு கூட கொண்டு போக வருவாரே. ஆனந்தத்தோடு ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடு ரொம்ப சந்தோஷமான ஆனந்தத்தோடு ஆடும்
சாஞ்சுவாங்க. சரியா, நம்ம கடைசி என்ன பண்ணிடலாம், வரிசை பண்ணி முடிச்சிடலாமா? இன்னைக்கு ரொம்ப எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள், அப்புறம் ஸ்பெஷலான நாள், அப்புறம் எத்தனை நாள் சூப்பர், அப்புறம் அப்படிதான் இப்போ நான் கமெண்ட் எதிர்பார்க்குறேன். உயிர் தெரிந்த நாள், அப்புறம் வெற்றி சேர்ந்த நாள், அப்புறம் மரணத்தை அதிகமா சிரிக்கிறா சந்தோஷமா சொல்லு. மரணத்தை ஜெயிச்ச நாள், அப்புறம் உயிர் நாள், பாவங்களை நீக்கிய நாள், அப்புறம் அவ்வளவுதானே? ஐயோ நீ என்ன சொல்றியா? இல்லையா? உங்களுக்காக உயிர் தெரிந்த நாள் சூப்பரா, உங்களை உயிர்ப்பிக்கிற நாளா இது? அப்புறம் வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? இல்ல. வீலாக்கா ட்ரை பண்றியா? ரொம்ப சூப்பரான நாள். சரியா, இது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாள்? மாற தட்டின்னு சொல்லலாம். இது என்னோட நாள். இது யாரோட நாள்? அது யாருக்காக நம்மளுக்காக என்ன பண்ணாது, அவர் மறுபடியும் என்ன பண்ணாது, எழுந்துட்டார். சரி, ரொம்ப ரொம்ப நம்ம பெருமை கொள்ள வேண்டிய, சந்தோஷம் கொள்ள வேண்டிய, ஆனந்தம் கொள்ள வேண்டிய, அதாவது எல்லா சந்தோஷத்தையும் இந்த ஒரு நாள், இப்போ நம்மளுக்கு பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரி நீ அதை விட 10 மடங்கு என்ன பண்ணோம், அதிகமாக கொண்டாட வேண்டிய நாள் எந்த நாள்? இந்த நாள் தான். சரி, ஈஸ்டர், ரெசரக்ஷன் சண்டே அப்படி சொல்லுவாங்க. சரியா, இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஓகே, அது வந்து என்னைக்கு மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம நேரம் ஒர்ஷிப்புக்கு நேரம் போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அது முக்கியமான நாள். அது உங்கள் மனசில் வச்சு என்ன பண்ணுங்க, நம்ம ஒர்ஷிப்புக்குள்ளே போகலாம். சரி, உங்கள் கண்களை மட்டும் மூடிக்கொள்ளுங்க பார்ப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே, எவ்வளவு மகா பெரிய நாளை தகப்பனே நீர் எங்களை சந்திக்கும்படி, நாங்கள் இதில் வாழும்படி செய்தீராப்பா, எங்களையும் தெரிந்து கொண்டீரே தகப்பனே. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், உமக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய தயவு என்றென்றைக்கும் நின்றதே அப்பா, எங்களை காப்பாற்றினதே தகப்பனே, எங்களோடவே இருந்ததே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். சொல்லமா, காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை, களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை, களிப்போடு இன்னமும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தெய்வம், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மணமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். ஓ அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகாவோ நீர் பெருகாவோ, நான் சிறுகாவோ நீர் பெருகாவோ. தீபத்தின் நீரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். இந்த மாத்திரம் ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லலாமா? என் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்ப
அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், என்னை காணுவோம் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யோ. உமக்கே நன்றி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை நீர் கல்வாரி மாமலையில் தகப்பனே, மலையில நீர் மாற்றினீரே தகப்பனே. எங்கள் சிறை இருப்பை மாற்றினீரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திரே தகப்பனே. உமக்கு நன்றி ஏசப்பா. சொல்லலாம் அவரை பார்த்து, யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. மரத்து காக்கும் எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ருபேகா, யாவே ருபேகா. இது மாத்திரம் சொல்லி முடிக்கலாமா? உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர் பெறுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர் பெறுமே. உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் யாவே 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 ருபேகா, யாவே ருபேகா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நீர் அப்பா சாவுக்கு ஏதுவான எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பித்து உம்முடைய அண்டையில் இருக்கும்படி உம்மிடத்தில் கிட்டி சேரும்படி தயை செய்து கிருபை பாராட்டினீரே. நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆளுகை செய்யுங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. புதிய வாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க தகப்பனே. நீர் பிள்ளைகளோடு இருங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், இருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து ஒரு புதிய வீடியோவில் பார்க்கறதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய குழந்தைங்களாம் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் வந்து நீங்கள் நல்லா ஒர்ஷிப் பண்ணீங்க. இப்போ வந்து இது எந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருக்கோம்னா ஸ்டோரி டைம், கதை கேட்குற டைம் இது. ஸோ நீங்களும் இந்த முறை வந்து கதை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை வந்து கதை யாரை பற்றியும் இல்லை, உங்களை பற்றின கதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீ கேட்க போகிறோம். என்னை பற்றின கதையை அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம்.
ஆனால் வந்து முடிவு வரும்போது கதையோட எண்டு வரும்போது வந்து உங்களுக்கு கதை தெளிவாக புரிய நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். பைபிளில் வந்து ஒரு நடந்த சம்பவம் இது. என்ன நடக்குதுன்னா, ஒரு ஊரில் வந்து ஏசப்பா வந்து போகிறார். ஏசப்பா போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ஜனங்களுக்கு வந்து அவரோட வார்த்தையை சுவிசேஷத்தை சொல்கிறார். சுவிசேஷன் ஒன்றில் ஏசப்பாவை பற்றி சொல்கிறது, கர்த்தர் நல்லவர்ன்றது சொல்கிறது, அதுதான் சுவிசேஷம். அதை வந்து ஏசப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல சொன்ன உடனே ஏசப்பா வந்து எல்லாருமே பின்தொடர்ந்து வராங்க. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் வந்து எல்லாரும் ரோட்டில் நடந்து போனாங்க, நல்லா பின்னாடி வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஏசப்பாவை பின்தொடர்ந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் வந்துட்ட உடனே எல்லாராலையும் ஏசப்பாவை பார்க்க முடியல. ஒரு ஹைட்டான பிளேஸில் இருந்தால் தான் ஏசப்பா எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மலை மேலே வந்து எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு. அந்த மலை மேலே கூட்டி சேர்த்து ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த மலை மேலே நிற்கிறாரு. நின்று ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா பேச ஆரம்பிக்கிறார். ஏசப்பா வந்து நிறைய வார்த்தைகளை சொல்கிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார். ஏசப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் முடியுது. ரொம்ப நேரம் வந்து ஏசப்பா வந்து நல்லா பேசுகிறார். பேசிட்டு உடனே ஏசப்பாவுக்கு ஒரு காரியம் உண்டாகுது. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு பசிக்குமே, அவங்களுக்கு என்ன பண்ண எதனா கொடுக்கணுமே அப்படின்னு ஏசப்பாவுக்கு ஒரு காரியம் உண்டாகுது. ஏன் அப்படின்னா வந்து ஜனங்கள் வந்து நாள் முழுவதும் வந்து ஏசப்பா கூட அந்த நாள் இருந்தாங்க. நைட் ஆகும்போது போகும்போது வந்து எந்த ஒன்று வாங்கிறதுக்காகவும் எதுவும் கடை இருக்காது. இல்லை நைட் ஆகுதுன்னா கடையை மூடிடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த காலத்தில் வந்து கடை எதுவும் இருக்காது. அதனால் அவங்களுக்கு போஜனத்தை வந்து நம்ம கொடுக்கணும், சாப்பாடு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏசப்பா வந்து சொல்கிறாரு. உடனே ஏசப்பா சொல்லிவிட்டு ஏசப்பா வந்து பார்த்துட்டு சீஷர்கள் கிட்ட சொல்கிறார், உங்ககிட்ட எதனா சாப்பிட்றதுக்கு இருக்குதா அப்படின்னு வந்து ஏசப்பா வந்து கேட்குறாரு. சீஷர்களை வந்து சொல்கிறாங்க, இல்லை ஏசப்பா எங்ககிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சீஷர்கள் சொன்னோடனே ஏசப்பா சொல்கிறாரு, வேறு யார்கிட்ட எதனா சாப்பிட்றது இருக்குதா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு வந்து ஏசப்பா வந்து சொல்கிறாரு. உடனே அவங்க போய் தேடிலாம் பார்க்குறாங்க. இந்த காரியம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் இருக்கிறாங்க. அவங்க பையனை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசப்பா வந்து வராரு, நீ என்ன பண்ணு, ஏசப்பா சொல்கிறத போய் கேளு அப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து அனுப்புகிறாங்க. அவங்களால வர முடியாத சூழ்நிலைனால அந்த குழந்தைய மட்டும் அனுப்புகிறாங்க. அவர் உனக்கு என்னென்ன சொல்கிறாரோ எனக்கும் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய அனுப்புகிறாங்க. அந்த குழந்தைய போகிறான். அப்போ அவங்க அம்மா வந்து இன்கேஸ் லேட் ஆச்சுன்னா குழந்தைக்கு பசிக்கல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 அப்பமும் 2 மீன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை கையில் ஏசப்பா பேசத்தை கேட்க போகும்போது கொடுக்குறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுதுன்னா வாங்கிட்டு போயிட்டு வந்து அந்த நாள் முழுவதும் ஏசப்பா பேசத்தை அந்த குழந்தை கேட்டுட்டு அந்த குழந்தை வந்து அதை சாப்பிட மறந்துச்சா இல்லை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, அது சாப்பிட மறந்துட்டு இருக்கும். எப்படியோ ஏசப்பா பேசினது கேட்டதில் அது சாப்பிட மறந்துட்டு இருக்கும். ஸோ அது நாள் முழுவதும் அங்கே உட்காந்துட்டு சீஷர்கள் போய் தேடும் போது அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னு வந்துன்னா 5 அப்பம் 2 மீன் வந்து அந்த குழந்தை வந்து வச்சிருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசப்பா கிட்ட அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வராங்க. எத்தனை 5 அப்பம் 2 மீனை யார்கிட்ட கொண்டு வராங்க, ஏசப்பா கிட்ட வந்து கொண்டு வராங்க. உடனே ஏசப்பாவை அதை வாங்கி ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சோடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எதுக்கு இவர் இதை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா 5 அப்பம் 2 மீனை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும். அங்கே வந்து நார்மலாக எத்தனை பேர் வந்திருந்தாங்களோ ஒரு 5000 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த 5000 பேருக்கு வந்து 5 அப்பம் 2 மீனை வந்து நீங்கள் துண்டாக கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுல்ல. ஆனால் இந்த டைமில் ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த சாப்பாட்டை எடுத்து ஏசப்பா இந்த சாப்பாடுக்கு ஆண்டவர் இந்த சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுறாரு, பிட்டு கொடுக்குறாரு. உடனே ஏசப்பா இன்னொரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், எதனா ஒரு பேஸ்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஏசப்பா வந்து அவங்க சீஷர்களை அனுப்புகிறாரு. உடனே அவங்க சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் அந்த பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வராங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடுறாரு. என்ன பண்ணுறாரு, அதை பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே ஏசப்பா இன்னொரு வேலையை அவங்க சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. என்னென்னா, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், எல்லாரையும் உட்கார சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு உட்காருவாங்களே, கல்யாணத்தெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துருக்கோம், அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், எல்லாரையும் உட்கார சொல்லுங்கள். ஏசப்பா உட்கார சொல்கிறாரு. உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க, உட்காடுறாங்க. இதில் வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் யாருக்கும் வரல. எல்லாம் ஏசப்பா சொன்னபடி என்ன பண்ணுறாங்கன்னா உட்காடுறாங்க. உட்காந்து ஏசப்பா வந்து அந்த அப்பத்தை பிட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அப்பமும் 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல, அந்த 5 அப்பம் 2 மீனை வந்து வைக்க என்ன பண்ணுதுன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 5 அப்பம் 2 மீனா ஒரு ஆள் சாப்பிடலாம், இல்லை 2 ஆள் சாப்பிடலாம், ஒரு 10 பேர் கூட பிட்டு அதாவது பங்கு போட்டு சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிச்சு எல்லாருக்குமே அதை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அதை கொடுத்து அந்த எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து மீதியாகி வந்து எடுக்கிற மாதிரி செய்கிறாங்க. அதாவது நம்ம இப்போது ஒரு நாள் முழுக்க அவங்க சாப்பிடாமல் அந்த பசியில் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா கையில் கிடச்சபடி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கூட வந்து ஸ்கூல் போயிட்டு வந்திருப்போம், டயர்டாக இருப்போம், சாப்பிட்லன்னா எப்படி பசிக்கும், அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப பசியில் இருந்ததுனால ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க. அப்படி அவங்க சாப்பிட்டோம் நிறைய வந்து ஏசப்பா வந்து மிச்சம் எடுக்கும்படி செய்கிறாரு. அதாவது சாப்பிட்டுட்டு மிச்சம் வருது, எத்தனைனா 12 கூட வருது. எத்தனை கூடனா 12 கூட வந்து ஏசப்பா வந்து மிச்சம் எடுக்கும்படி செய்கிறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு.
அந்த குழந்தைய வந்து நிச்சயமாக ஏசப்பாவும் அந்த சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெச்சி கொண்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தையை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரியா? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு சொல்ல வரது ஒன்று தான். அந்த குழந்தை தான் யாருன்னா நீங்கள் தான் அந்த குழந்தை. நான் ஏன் அந்த குழந்தை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த குழந்தை கையில் வந்து 5 அப்பம் 2 மீன் இருந்தது. உங்கள் கையில் ஏசப்பா வந்து எண்ணத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நேரத்தையும் உங்கள் வாயில் வந்து துதியை ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. சரியா? அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நிச்சயமாக இதை பார்க்குற எல்லாரும் உங்களுடைய கையிலையும் வந்து 5 அப்பம் 2 மீன் இருந்தது போல் உங்களுக்கு நேரத்தையும் ஏசப்பா துதியும் ஸ்தோத்திரத்தையும் உங்கள் வாயில் வந்து கொடுத்ததுனால துதி ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஏசப்பாவை பாடுறது தான் துதி ஸ்தோத்திரம். ஓகேவா? இதை வந்து ஏசப்பா உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. சரியா? அந்த குழந்தை வந்து எப்படி தான் கிட்ட இருந்ததை வந்து என்ன பண்ணுச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுத்ததோ அதே போல் ஏசப்பா உங்களிடத்துல ஒரு எதிர்பார்க்கறது ஒன்று தான். உங்ககிட்ட இருக்கிற நேரத்தையும் உங்ககிட்ட இருக்கிற துதியும் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஏறெடுக்கணும், அவருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஏசப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. சரியா? உங்கள் எல்லாருக்கும் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரியா? ஆனால் ஏசப்பாவும் உங்ககிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, எதிர்பார்க்கறாரு. சரியா? நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் துதியும் நீங்கள் ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். துதியை கொடுக்கறதுனா எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏசப்பாவை நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாடிட்டு வந்தோம்ல, அதே போல் ஏசப்பாவை நீங்கள் பாடுறது தான் உங்கள் துதியை கொடுக்கறது. சரியா? என் நேரத்தை எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏசப்பா நான் உங்களுடைய சமூகத்தில் வந்துருக்கிறேன், நீங்கள் போய் ஏசப்பா கிட்ட பேசுறது தான் உங்களுடைய நேரத்தை கொடுக்கறது. சரியா? அந்த குழந்தை வந்து தான் கிட்ட இருந்ததை கொடுத்தது போல் நீங்களும் ஏசப்பா கிட்ட வந்து உங்களுடைய நேரத்தையும் துதியும் கொடுக்கணும்னு ஏசப்பா எதிர்பார்க்குறாரு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களை விட குழந்தைங்களை தான் ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரியா? ஏன்னா பைபிளில் ஒன்று ஒரு வசனம் இருக்குது, குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் உங்களை போல ஆகணுன்ட்டு தான் ஏசப்பா எல்லாரையும் சொல்கிறாரு. அதனால் ஏசப்பா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எத்தனை காரியம்? 2 காரியம். சரியா? அந்த குழந்தைகிட்டேருந்து ஏசப்பா என்ன எதிர்பார்த்தாரு? 5 அப்பம் 2 மீன். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னென்னா நேரத்தையும் துதியை ஏசப்பா எதிர்பார்க்குறாரு. நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் அடுத்த வாரம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து ஏசப்பா கூட என் நேரத்தையும் நான் துதியும் கொடுத்தேன் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு வசனம் கற்றுக்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. எங்கே இருக்குன்னா சங்கீதம் 50:23 இருக்குது. ஓகேவா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஏசப்பாவுக்கு துதி செலுத்தும் போது ஏசப்பாவுக்கு வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்பொழுது ஏசப்பா உமக்கு நன்றி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் யாரை மகிமைப்படுத்துறீங்கன்னா ஏசப்பாவை மகிமைப்படுத்துறீங்க. ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிற என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பரலோகமே உங்களை என்ன பண்ணணும்னா திரும்பி பார்க்க. சரியா? நீங்கள் சாதாரண ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து நேரத்தையோ உங்கள் துதியை கொடுக்கலை, நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுனால ஏசப்பாவும் பரலோகமாக என்ன பண்ணுவாங்க? உங்களை நிச்சயமாக பார்ப்பாங்க. சரியா? அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரியில் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு காரியம் தான், உங்களுடைய நேரத்தையும் உங்கள் துதியும் நீங்கள் ஏசப்பாவுக்கு கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.